பொதுவா வந்து பாருங்க, ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்போது, கம்பேட்டபிலிட்டி பார்க்க வருவாங்க. அதாவது பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னும்போது, இப்போ வந்து பாருங்க, எப்பயுமே பொருத்தம் ஒரு பொண்ண முழுசும் செலக்ட் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க. 2 ஜாதகமாவது கொண்டு வருவாங்க. அப்ப அந்த ஜாதகம் கொண்டு வரும்போது, அந்த பையனுக்கு கடகராசி பொண்ணு அருமையா பொருந்தி இருக்கும். பொண்ணு அழகா இருக்கும். சந்திரன் வந்து நல்லா இருக்கக்கூடிய ராசி இல்லையா? ராசியாதிபனே சந்திரன் இல்லைங்களா? அதுக்கும் மேல குரு உச்சமடையக்கூடிய ராசி. அப்ப பொண்ணும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசன்ட்டா இருக்கும். பொறுமையா இருக்க மாரி இருக்கும். அப்ப நாங்க வந்து பாருங்க, மேக்ஸிமம் என் கை என்ன அறியாம ஜாதகமும் ஒத்து போவும். பொண்ணு பார்த்த உடனே கடகம் பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தோணும். அதனால எடுத்து குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நெறைய வரன்களோட அதாவது மாப்பிள்ளைங்களோட அம்மா சொல்றது என்ன அப்படின்னா, "மேடம் வேண்டாம் மேடம். இது கடகராசி. ஏம்மா இந்த பிள்ளை கடகராசி மேடம். இந்த பொண்ணு வேண்டாம். ஏம்மா கடகராசி வேண்டாம்? ரொம்ப அன்பா இருக்குமே, ரொம்ப பாசமா இருக்குமே" அப்படின்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். "இல்ல இல்லம்மா, பொண்ணு நீலிக்கண்ணி வடிச்சே சாதிச்சுக்கும்" அப்படிம்பாங்க. உண்மையாவே கடகராசி பெண்கள் நீலிக்கண்ணி வடிச்சு சாதிக்கக்கூடியவங்களா? அப்படின்னு ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்துல பொய்.